வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த ஹேண்ட்பேக்கோட பார்ட் 3 இது ஃபைனல் பார்ட்டு. இதோட நம்மளுக்கு பேக் முடிஞ்சிடும். நான் எப்படி முடிக்கிறதுன்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் முடித்த பிறகு அந்த பேக்கோட வியூவை உங்களுக்கு அடுத்த ஷார்ட்ஸில் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஹைட்டு எத்தனை லைன் வளர்த்திருக்கேன் அப்படின்னா, இதுதான் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 லைன் ஹைட் வளர்த்திருக்கேன். அது எப்படி வளர்த்திருக்கேன்னா, ரன்னிங் ஒயரை ஒரு ஒயரும் 7.5 ஸ்கேல் அளவில் வெட்டி வச்சுக்கிட்டேன். நம்ம உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன். இது எதில் ஆரம்பிக்குது, ஒயிட்டில். இப்போது நம்ம ரன்னிங் ஒயரை இப்படி வச்சு போட்டுக்கிட்டே வரும்போது இது மேலே இந்த ராணி பிங்க் வருது, கீழே ஒயிட் வருது. அடுத்த லைன் போடும்போது அடுத்த ஒயரை எடுத்து இந்த ராணி பிங்க் இப்படி வர மாதிரி, பிங்க்கும் ஒன்றா வர மாதிரி வச்சு போட்டுட்டு வரணும். அடுத்த லைன் ஒயிட் வர மாதிரி, இந்த மாதிரி ஒயிட்டுக்கும் ஒயிட் வச்சு இப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒயரும் 7.5 ஸ்கேல் அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி 16 ஒயரும் கட் பண்ணி இதே ரேஷியோவில் சுத்து ஒயர் வச்சு நம்ம போட்டிருக்கோம். அப்படி போடும்போது தான் நமக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் பாருங்கள், ஒரு பாக்ஸாக டைப் கிடச்சிருக்கு டிசைன். இந்த டிசைன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி போடுறோம். இல்லை எனக்கு வேண்டாம், நார்மலாக ரன்னிங் ஒயரை ஒரே ரன்னிங் ஒயராக வச்சு போடுறதுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னாலும் உங்களோட விருப்பம். ஒரு நிமிஷம், நான் அந்த பேக்கை கொண்டு வரேன். அப்படி கட் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு எப்படி வரும், அது கட் பண்ணாமல் ரன்னிங் ஒயரை போட்டால் எப்படி வரும், கட் பண்ணால் எந்த பேட்டர்ன் வரும்ன்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம், நான் கொண்டு வந்துடுறேன். நம்ம ரன்னிங் ஒயரை அப்படியே வச்சு போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் கிடைக்கும். பாருங்கள், அந்த இதில் நமக்கு அந்த பாக்ஸ் ஒயிட்டில் பாருங்கள், சுற்றி ஒரு ஃப்ளவர் டிசைனில் பாக்ஸ் டைப்பில் கிடச்சிருக்கு. இதில் பாருங்கள், ஒரு ஆஃப் பாக்ஸ் விவியாக வர மாதிரி இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பேக்கை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு. இதோட டிசைனும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஓவராலாக நம்மளுக்கு பேஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நமக்கு ஃபுல்லாகவே கிடச்சிருக்கு. கட் பண்ணி போட்டதால் இந்த பேட்டர்ன் கிடச்சிருக்கு. நீங்கள் கட் பண்ணாமையும் போடலாம். போட்டால் எப்படி வரும்னா இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது ஒரு விவியாக கிடச்சிருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த ஒயிட்டில் இப்படி ஜிக்ஸாக்காக வர மாதிரி கிடச்சிருக்கு. இது ஒரு பாக்ஸாக இருக்குது, தெரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். தெரியுதுங்களா? இதுதான் வித்தியாசம். இப்போ நான் 16 லைன் போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த சைடு வால் நம்ம எத்தனை லைன், 9 லைன் போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 9 லைன் போட்டிருக்கோம். 9 லைனுக்கு மட்டும் உள்ளுக்குள்ளே ஒரு லைனை மடக்கி இன்சர்ட் பண்ணிட போகணும். பேட்டர்னை எப்படி போடணுன்னா, இந்த சைடு வாலில் போட்ட அந்த 9 லைனுக்கு மட்டும் ஒரு லைன், நம்ம நார்மலாக பேஸ்கெட் போடும்போது எப்படி ஒரு லைனை உள்ளுக்குள்ளே மடக்கி இன்சர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒயரை ஒரு லைன் மடக்கி இன்சர்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நாட்டு மடக்கிறோம், 2வது நாட்டு இல்லாமல் 3வது நாட்டில் இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஒரு நாட்டு நல்லா மடங்கி வரும். சரிங்களா? அப்படி இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்து ஒயர்லாம் முறுக்கிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக, இது நம்ம இன்சர்ட் பண்ணும்போது மாற்றி ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில் தான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான், நார்மல் ஒயரில் ஸ்பீடாக பண்ணுற மாதிரி பண்ண முடியாது, கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். அடுத்தடுத்த நாட்டில் இன்சர்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், ஒரு லைனை நல்லா மடக்கி 3வது நாட்டில் இன்சர்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நான் இந்த சைடு பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த ஒயர் இருக்கிறதால உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். ஒரு லைனை ஃபுல்லாகவே மடக்கி 1 2 3 4 5 6 7 8 9 நாட்டையும்
நான் வந்து மடக்கி இன்சர்ட் பண்ணிட்டேன். ஒரு லைன் நல்லா மடக்கி இருக்குது பாருங்கள். நமக்கு நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்சர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 2 சைடுமே அது மாதிரி அந்த 9 நாட்டு சைடு வாலில் போட்ட அந்த 9 நாட்டு மட்டும் இன்சர்ட் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கே வேலை கிடையாது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம இந்த ரோ போடும்போது எதில் முடிஞ்சுது, வாடாமல் இந்த ராணி பிங்க்கில் முடிஞ்சுது. சரிங்களா? நம்ம அடுத்த லைன் ஆரம்பிக்கும் போது இந்த வாடாமலுக்கு இந்த வாடாமல், அதாவது இந்த ராணி பிங்க், சரிங்களா? ராணி பிங்க்குக்கு ராணி பிங்க் வச்சு ஆரம்பிக்கணும். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா இந்த சென்டர் நம்ம கட் ஒயர் ஆரம்பித்தோம் இல்லைங்களா, அந்த கட்டு ஒயருக்கு 25 கட்டு ஒயர் வச்சோம். அந்த 25 ஒயருக்கும் நம்ம இது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 இன்ச்சு 2 இன்ச்சு விட்டுட்டு நமக்கு இன்சர்ட் பண்ண போகிறோம் ஒயரை. உங்களுக்கு சௌகரியம் நம்ம ஒரு 6-7 நாட்டுக்காவது இன்சர்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கணும். அப்படியே அந்த 25 நாட்டு நம்ம கட்டு ஒயர் எடுத்தோம் இல்லைங்களா, அது வரைக்கும் தான் போடணும். சைடு வாலை தான் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். சைடு வால் ஒயர் நம்மளுக்கு இருக்காது. சரிங்களா? எப்பயும் போல் நம்ம போடணும். அந்த 25 நாட்டுக்கும் ஒரு லைன் போடணும். இது ஏன் கட் பண்ணி போடுறதுனா, இந்த பேட்டர்னில் தான் அவங்க கேட்டாங்க, அதனால் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரன்னிங் ஒயரை. நீங்கள் வேண்டாம் நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணாமல் போடலாம். இந்த பேட்டர்னை கம்பல்சரி கட் பண்ணி போட்டால் மட்டும்தான் நமக்கு இந்த பேட்டர்ன் ஓவராலாக கிடைக்கும். சரிங்களா? நமக்கு கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி தர்றது தான் நம்மளோட வேலை. அதனால் நம்ம அது மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் எப்படியோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒன்ஸ் இந்த பேட்டர்னில் இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த பேஸ்கெட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் சொல்கிறோமே தவிர, மற்றபடி டிசைன்ஸ், பேட்டர்ன்ஸ், கலர்ஸ்லாம் சாய்ஸஸ் யுவர்ஸ். ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாடல் விருப்பம் இருக்கும். அது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த 25 நாட்டுக்கும் போட்டு போகிறோம். அடுத்தது இதே மாதிரி நம்ம அடுத்த லைன் போட போகிறோம். அந்த மாதிரி போடும்போது எப்படி வரும் அப்படின்ற கார்டு. இதே மாதிரி இந்த 25 நாட்டுக்கும் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகிறதுக்கு ஒரு 2 இன்ச்சுலேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் கட் பண்ணி விட்டுடுங்க. அடுத்த லைன் எடுக்கும்போது இப்போ நமக்கு இங்கே ஒயிட் மேலே வந்திருக்கு. என்ன ஒயர் வந்திருக்கு? ஒயிட்டு. அப்போது நம்ம இன்னொரு ஒயரை எடுத்து ஒயிட்டுக்கு ஒயிட் வர மாதிரி இப்போது இப்படி வைக்கணும். ஒயிட்டுக்கு ஒயிட்டு வர மாதிரி வச்சு என்ன பண்ணணும்னா, இங்கே 25 நாட்டு போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு நாட்டை விட்டுட்டு செகண்ட் நாட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். 2வது நாட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த எண்டில் ஒரு நாட்டு விட்டுடணும். இந்த சைடு ஒரு நாட்டு, இந்த சைடு ஒரு நாட்டு விட்டுட்டு போட்டோம்னா நமக்கு 23 கிடைக்கும். அதுக்கு அடுத்தது மேலே வந்து இந்த பிங்க்கு மேலே வரும். நம்ம வரும்போது அந்த பிங்க்குக்கு அடுத்த ஒயர் எடுக்கிற ஒயரை பிங்க்குக்கு பிங்க் வர மாதிரி வச்சு, ஒயிட் மேலே வர மாதிரியும் இந்த பிங்க்கு கீழே வர மாதிரியும் வச்சு போடணும். இந்த ஒயரை மட்டும் கவனிச்சு நம்ம பேட்டர்ன் இதே மாதிரி செட்டாக ஒயிட்டுக்கு ஒயிட்டு, பிங்க்குக்கு பிங்க் வர மாதிரி வச்சு போடணும். இந்த சைடு ஒரு நாட்டு, இந்த சைடு ஒரு நாட்டு குறைச்சி அடுத்தடுத்த லைன் போட்டு நமக்கு நாட்டு வந்து 11ல் நிறுத்துகிற மாதிரி முடியும் போது நிறுத்திடணும். அதோட போடக்கூடாது. நான் இந்த சைடு போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். 25, 23, 19, 17, 15, 25, 23, 21, 19, 17, 15, 13, 11. 11ல் நான் நிறுத்தியிருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11ல் முடிகிற மாதிரி நிறுத்தியிருக்கேன். நிறுத்தி உள்ளுக்குள்ளே நம்ம எப்பயுமே இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் வர ஒயரும் இந்த சைடு வாலில் விடுற ஒயரையும் நல்லா உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். எங்கேயாவது பிசுரோ இல்லை ஒயர் தூக்கிட்டோ இருக்கா பாருங்கள். இருக்காது. நமக்கு நீட் ஃபினிஷிங்காக நம்ம பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து பேஸ்கெட்டோட அவுட்புட் வந்து இப்படி தான் கிடைக்கும். சரிங்களா? இப்படி தான் கிடைக்கும். 11ல் நிறுத்திட்டோம்னா அதே மாதிரி இந்த சைடும் நம்ம போட்டு 11ல் நிறுத்திக்கோங்க. 11, 13, 15 பாருங்கள்.
11, 13, 15, 17, 19, 21, 23, 25. இது வந்து நம்ம முடிச்சது, ரன்னிங் ஒயரில் போட்டு முடிச்சது. இங்கே வந்து நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு லைன் அந்த 9 நாட்டுக்கு உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இந்த பேஸ்கெட்டோட ஃபினிஷிங் இவ்வளோ தான். சரி, நமக்கு முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஒயர் எதுவுமே இருக்காது. நான் ஒரு சைடு ஃபினிஷிங் பண்ணிட்டேன் பாருங்கள். இங்கே நம்மளுக்கு நீட்டாக இருக்குது. இந்த சைடு வந்து ஒன்றும் பண்ணலை, அதனால் ஒயர் வந்து இதுவாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து இந்த ஹேண்டில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாடல் ஹேண்டில் தான். இது வுட்டு கிடையாதுங்க, ஃபைபர் ஹேண்டில் தான். இது வந்து சின்ன சைஸ் பேஸ்கெட் தான். இதுக்கு வுட்டில் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, இது இந்த பேஸ்கெட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஹேண்டில் வந்து தாங்கும். இதுலேயே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வருது. எவ்வளோ மாடல்ஸ் நிறைய இருக்குது. நானுமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வந்திருக்கேன். உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கிற டிசைன்ஸ் காட்டுறேன். நம்ம ஒரு டெஸ்பேட்ச் வந்து ஒரு 16 செட்டு ஹேண்டிலும் அனுப்ப போகிறோம். அதையும் உங்களுக்கு ஒரு வியூவாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அது மாதிரி எந்த ஹேண்டில் வேணுமோ நம்மளோட விருப்பம்தான். இதை வந்து ஒருத்தர் இந்த மாடல் போடுறாங்க அதே தான் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு எதுவுமே கிடையாது. நம்மளோட விருப்பம், நம்மளுக்கு எது. அதே மாதிரி பேஸ்கெட் கேட்குறவங்களோட பட்ஜெட், அவங்க பட்ஜெட்டை ஒரு லோ பட்ஜெட்டில், மீடியம் பட்ஜெட்டில், ஹை பட்ஜெட்லன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பட்ஜெட்டில் கேட்பாங்க. நம்ம வந்து இது வந்து கம்மி விலையில் வர பட்ஜெட், லோ ஃபஸ்ட்டு பட்ஜெட் இது. இந்த ஹேண்டில் வச்சா இதுக்கு போதுமானது. இதில் என்ன ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு கோயில் போகிறாங்க, ஒரு அர்ச்சனை செட்டு கொண்டு போகிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இது கொண்டு போகலாம். இது வந்து நம்மளுக்கு இன்னும் 1.5 ரோல்குள்ளேயே தான் முடிஞ்சிடும். நம்ம 2 ரோல் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அதில் ஒயருமே மீறா. ஏன்னா ஹேண்டில் போட போகிறது கிடையாது. நம்ம இந்த ஃபைபர் ஹேண்டில், இல்லை உங்களுக்கு தேவைன்னா உடன் ஹேண்டில் வச்சுக்கலாம். இல்லை இப்போ MDF ஹேண்டில் வருது, இல்லை ரவுண்ட் அந்த மெட்டல் ஹேண்டில்ஸ் வருது. உங்களோட சாய்ஸ் தான் இது. எந்த ஹேண்டில் வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஹேண்டில் தான் வைக்க போகிறேன். இது வந்து ஃபைபர் ஹேண்டிலில் இந்த டி ஷேப், சரிங்களா, கட்லாம் இல்லாமல் டி ஷேப் ஹேண்டில். இப்போ இது எனக்கு வந்து நான் இந்த 11 லைனில் நிறுத்தின இந்த ஹேண்டிலோட இதுவுமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் அது பார்த்து தான் 11ஓட நிறுத்திட்டேன், சரிங்களா. இப்போது ஒரு இதுக்கு அளவு எடுக்கலைங்க, நான் தோராயமாக தான் எடுத்திருக்கேன். எடுத்து உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஓரளவுக்கு ஒரு 10-15 நாட்டில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி நான் உள்ளுக்குள்ளே எப்பயுமே 6 நாட் இன்சர்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் இன்சர்ட் பண்ணேன். ஏன்னா ஒயர் இன்சர்ட் பண்ணி காட்டினா நம்மளுக்கு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் நான் ஒயரை ஒரு பக்கம் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஹேண்டில் நம்ம இப்படி வச்சுக்கிறோம். இது ஹேண்டில் வந்து சுற்றி தான் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் கொடுத்து எடுத்து தான் டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இப்படி வச்சுட்டோம். இந்த ஹேண்டில் நம்ம இந்த ஹேண்டிலுக்குள்ளே ஒயரை விட்டுறோம். இப்படி விட்டுட்டு நம்ம அந்த ஹேண்டிலோட மனையை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்த நாட்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இந்த ஹோல்ஸ் இருக்காங்கல்ல, ஃபஸ்ட்டு நாட் ஹோல்ஸில் நம்ம உள்ளுக்குள்ளே திரும்பவும் கொடுத்து எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி எடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா இப்படி கொஞ்சம் ஒயரை ஷார்ப் பண்ணிக்கோங்க. நம்ம உள்ளுக்குள்ளே கொடுத்து எடுக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், என்னடா லூஸாக விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம அதுக்கப்புறமா சரி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சைடு விட்டாச்சு, ஒரு நாட்டில் விட்டு எடுத்துட்டோம். நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா 2 டைம்ஸ் கூட நம்ம அந்த எந்த அளவுக்கு ஒயரை நம்ம சுற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹேண்டில் வந்து grip இருக்கும், சரிங்களா. இது நம்ம பக்கத்தில் வச்சு சொருகணும்னா ஈஸியாக கடகடன்னு இன்சர்ட் பண்ணிடலாம். நான் வீடியோக்காக கொஞ்சம் லென்த்தாக வச்சு தான் இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள், 2 டைம்ஸ் பண்ணதே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. ஃபஸ்ட் டைம் போடும்போது ஒயர் கூடயே வந்தது ஹேண்டில். இப்போ அது மாதிரி வராமல் நம்ம இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த சுற்று 2வது நாட்டில் எடுக்கலாம்.
இது மாதிரி 2வது நாட்டோட ஹோல்ஸில் கொடுத்து எடுக்கலாம். ஒயரை வந்து இது மாதிரி பண்ணும்போது முறுக்காமல் நீட்டாக எடுங்க. ஒயரை கரெக்ட் பண்ணிவிட்டு முறுக்காமல் சரி பண்ணி எடுங்க. 2 டைம்ஸ் கூட கொடுக்கலாம். அதே நல்லா லூஸ் வராமல் ஒயருக்கும் ஹேண்டிலுக்கும் லூஸ் வராமல் டைட் பண்ணி, அதுக்கு ரொம்ப டைட் பண்ணி மடங்குற மாதிரியும் இல்லாமல் கொடுங்க. இல்லை கொஞ்சம் லூஸ் வச்சோம்னா உள்ளுக்குள்ளே ஹேண்டில் வந்து இப்படி நம்ம இன்செர்ட் பண்ணும்போது லூஸாகவும் வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் அது. இப்படி ஹேண்டில் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரியும் கொஞ்சம் வச்சுக்கலாம். நான் வந்து வேண்டாம் எனக்கு ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நல்லா டைட் பண்ணி இப்படியே ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி தான் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம கேட்டவங்க அப்படி தான் கேட்டிருக்காங்க. நம்ம அது மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் லூஸ் விட்டு பண்ணோம்னா ஹேண்டில் வந்து மூவ் ஆகும். நம்ம இப்படி மடித்து இந்த இன்னொரு ஹேண்டில் வரும். இப்போ இப்படி மடித்து இப்படி வச்சுக்கலாம். உள்ளே வைக்கும்போது எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். இது வந்து நான் டைட்டாக நிற்கிற மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஒன்றுமே அவங்கள கேட்டு தான் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செய்கிறோம். சரிங்களா? இன்னொன்று வந்து கிரே கலர் பேகு, அது எங்கள் ஃப்ரெண்டு அவங்க போட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி நம்ம இந்த 11 நாட்டுக்கும் உள்ளுக்குள்ளே கொடுத்து எடுத்து இந்த சைடு வெளியே எடுத்துகிட்டு வந்து உள்ளுக்குள்ளே நல்லா இன்செர்ட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் இந்த ஹேண்ட்பேக்கோட டுட்டோரியல். நீங்களும் ட்ரை பண்ணி நான் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு கொஞ்சம் ஒயர் கூட வேஸ்ட் ஆகலைங்க. கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் ஒயர் கூட வேஸ்ட் ஆகலை. இருந்த ஒயருமே கொஞ்சம் நான் உள்ளுக்குள்ளே நல்லா இன்செர்ட் பண்ணி விட்டுட்டேன். நல்லா வந்திருக்கு இந்த பேஸ்கெட் போட்டே பழக்கம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இந்த ஹேண்ட்பேக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ வைக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலில் அடுத்தடுத்த நியூ மாடல் பேஸ்கெட்லாம் வர இருக்குது. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு தேவை அந்த பேட்டர்ன் பிடிக்குது அப்படின்னாக்கா நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.